உப்பு புளி கார தோசை இது ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பச்சரிசி தோசை அரிசி எடுத்துருக்கேன். 1 கப்பு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1/2 கப்பு துருவின தேங்காய், 1 ஸ்பூன் வெல்லம், ஒரு சின்ன துண்டு புளி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் தனியா, கருவேப்பிலை, கலருக்கு காஞ்ச மிளகா 4, காரமாக இருக்கிற மிளகா 2, உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு திருப்பிட்டு அப்புறம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை. இந்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்குது மாவு. கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துட்டு தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் கூட லூஸாக வச்சுக்கோங்க. கல் காஞ்ச உடனே எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப லேசாக தோசை மாதிரி பண்ண முடியாது, கொஞ்சம் அடை மாதிரி தான் இருக்கும். எண்ணெய் சேர்த்துட்டு அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டு திறந்து பார்த்துக்கோங்க நடுவில். இப்போ மேல் பக்கத்தில் நல்லா காஞ்ச அப்புறமா திருப்பி போட்டு கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துட்டு 2 பக்கமும் நல்லா வெந்து கலர் மாறினோன்னு அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இப்போ நமக்கு தோசை ரெடி. இது நீர் தோசை மாதிரி கூட உங்களுக்கு செய்யலாம். இது கொஞ்சம் அடை மாதிரி இருக்கும், நீர் தோசை மாதிரி கூட செய்யலாம். அரைச்ச உடனே உங்களுக்கு செஞ்சிடலாம். தேங்காய் சட்னியோட பரிமாறுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.